நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எர்த்திங்கினுடைய முக்கியத்துவத்தையும் அதுக்கு ஆகிற செலவையும் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த எர்த்திங்குடைய சைஸ் பார்த்திங்கன்னா 1.5க்கு 4 அடி ஆழம் குழி எடுத்துருக்குது. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் எர்த்திங்குடைய வழி. இது வந்து பைப் எர்த்திங். ஸோ பிளேட் எர்த்திங், பைப் எர்த்திங் ரெண்டும் உண்டு. நம்ம இப்போ வந்து பைப் எர்த்திங் போடுறோம். இதனுடைய பைப்பு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து 2க்கு 4 அடி. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 660 ரூபா வருது. ஜிஐ ஒரு பைப்பினுடைய விலை வந்து 620 ரூபா வருது. குழி பார்த்திங்கன்னா 1.5க்கு 1.5 4 அடி ஆழம் எடுத்த குழி. ஸோ எல்லாமே காப்பரு, போல்ட்டு ஒரு போல்ட்டு வந்து 80 ரூபா வருது. 2 போல்ட்டு. ஸோ போல்ட்டு நட்டுனுடைய விலை வந்து 80 ரூபா ஒன்று. ஸோ நீங்கள் விலை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது போக காப்பர் கம்பி இதனுடைய விலை, குழி எடுக்கிறக்குரிய ஆகிற செலவு, அதுக்கப்புறம் உப்பு, கறி, மணல் நம்மக்கிட்டே இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இல்லை ஆற்று மணல் வாங்கினா அதுக்கு ரேட் ஆகும். உப்பு ஒரு பாக்கெட்டு 10 ரூபா. கறி வந்து ஒரு டப்பா வந்து 260 ரூபா ஒரு டப்பா. இதுக்கு வந்து 2 டப்பா ஆச்சு. ஸோ 520 ரூபா ஆச்சு. பொதுவாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வயரு, அதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கை குவாலிட்டியாக வாங்குவோம். ஆனால் எர்த்திங் வந்து கரெக்டாக பண்ணுறதே கிடையாது. நிறைய வீடுகளில் நானும் பார்த்துருக்குறேன். அதை வந்து ஒரு எர்த்தாகவே மதிக்கிறது கிடையாது நிறைய வீட்டில். ஸோ அது தப்பு. நமக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எர்த்தினுடைய பயன் வந்து அதிகம். ஸோ அதே நம்ம எவ்வளோ ஃபிட்டிங்ஸு வயருக்கெலாம் செலவு பண்ணுறோமோ அதே இதில் இந்த எர்த்திங்க்கும் நம்ம நல்லா செலவு பண்ணி எர்த்து போடணும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த எர்த்திங் இப்படி தான் பண்ணணும். எர்த்திங் வந்து உப்பு, அதுக்கப்புறம் கறி, அதுக்கப்புறம் மணல் இந்த மாதிரி குழியில் ரொப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து லைன் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அதே ஃபேஸோட எர்த்தை கனெக்ட் பண்ணும்போது மல்டிமீட்டரில் என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஃபேஸ் நியூட்ரலுக்கு எவ்வளோ வருதோ அதே தான் ஃபேஸ் எர்த்துக்கும் வரும். எர்த்திங் வந்து நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜிஐ பைப்பை வாங்கிட்டு வந்து நேராக மண்ணில் அடித்து இறக்கி வச்சுடுவாங்க. அப்புறம் அப்படியே காப்பர் கம்பியை கனெக்ட் பண்ணி எர்த்தை எடுத்துடுவாங்க. ஸோ அது வந்து சரியான எர்த்திங் கிடையாது. உப்பு, கறி, மணல் இந்த ரேஷியோவில் நம்ம போட்டால் தான் அது வந்து ப்ராப்பர் எர்த்து. அதே போல் மாதம் ஒரு வாட்டி இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த எர்த்திங்கில் வந்து தண்ணி விடணும். அப்போ தான் எர்த்திங் வந்து ப்ராப்பராக ஆக்டிவில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.